வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூ. அதாவது நெறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அது ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நம்ம இந்தியால இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நம்ம எங்க வேணா ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆ கமாடிட்டி கோல்டு, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. வெளிநாட்டு கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி பலதரப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா நம்ம பண்ண முடியும். என்கிட்ட ஒரு இன்வெஸ்டர் கேட்டிருந்தது என்னன்னா, "சார் நான் வந்து அமெரிக்கால இருக்கிற Tesla, Google, Apple இந்த மாரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டராவும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து என்னன்னா, குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்தியால நமக்கு அவைலபிள் என்னென்னலாம் இருக்குன்றத பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு ஸ்டாக்கோ, அசெட்டோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காகவும், லேர்னிங்க்கான ஒரு வீடியோவும் இத உங்களோட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணலாம். என்னோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்றதுக்கான லிங்கும் நீங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்கோ குளோபல் கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்ட். அதாவது இந்த நேம நீங்க கூகுள்லயோ இல்ல உங்களோட புரோக்கரோட ஆப்லயோ நீங்க செக் பண்ணீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்வெஸ்கோ குளோபல் கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்ட். இதோட 1 இயர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா 60-70% கிட்ட இருக்கு. 3 வருஷத்தோட சிஏஜிஆர் 25% ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. குளோபல் கன்சியூமர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாரி கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது சைனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். எடில்வைஸ் கிரேட்டர் சைனா ஈக்விட்டி ஆஃப்ஷோர் ஃபண்ட். கடந்த 1 வருஷத்துல நியர்லி 50% வந்து இந்த ஃபண்ட் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஆனா 3 வருஷத்தோட சிஏஜிஆர்ல நியர்லி 12% தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், 5G, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனிஸ்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாரி இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் சைனால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸ் கிரேட்டர் சைனா ஈக்விட்டி ஃபண்ட். கடந்த 1 வருஷத்துல 48%, 3 வருஷத்துல 12% சிஏஜிஆரும் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இதுல வந்து இந்த ஃபண்டோட எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இன்டர்நெட், கன்சூமர் டிஸ்கிரிஷனரி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் அமெரிக்காவுக்கான ஒரு ஃபண்ட். எடில்வெஸ் யுஎஸ் டெக்னாலஜி ஈக்விட்டி ஃபண்ட். அதாவது அமெரிக்கால இருக்கிற டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்ல மேஜர் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். கடந்த 1 வருஷத்துல 45% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துல 31% மெயின்டெயின் பண்றாங்க. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஆல்பாபெட், என்விடியா, மெட்டா, அமேசான் இந்த மாரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது பிராங்க்லின் யுஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஈக்விட்டி ஃபண்ட். இது வந்து 1 வருஷத்துல 23%, கடந்த 3 வருஷத்துல ஆவரேஜா 21% சிஏஜிஆர் இவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. இந்த கம்பெனிஸோட டாப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஹெல்த், டெஸ்லா, விசா, அமேசான் இந்த கம்பெனிஸ்ல இவங்க எக்ஸ்போஷர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸ் குளோபல் ஈக்விட்டி ஆல்ஃபா ஃபண்ட். 30 வருஷம் லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் 22% சிஏஜிஆர் மெயின்டெயின் பண்றாங்க. இது வந்து ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் கண்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் இல்ல. டைவர்சிஃபைடா அ இவங்க வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுல யுஎஸ், யூரோப், ஏசியா, எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்த ஃபண்ட் யூரோப் டைனமிக் ஈக்விட்டி ஆஃப்ஷோர் ஃபண்ட் எடில்வைஸ்ல. ஸோ இதோட ஃபுல் நேம் எடில்வைஸ் யூரோப் டைனமிக் ஈக்விட்டி ஆஃப்ஷோர் ஃபண்ட். 28% லாஸ்ட் இயர் இந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு. சிஏஜிஆர் 23% மெயின்டெயின் பண்றாங்க. எல்விஎம்ஹெச், சீமென்ஸ், நெஸ்லே, ஏஎஸ்எம்எல் இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல இவங்களோட எக்ஸ்போஷர் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 7 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திருக்கோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இல்ல கொரீஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணக்கூடிய நம்பர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எந்த விஷயத்த பத்தி நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அத பத்தின வீடியோ உங்களோட ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.